உங்கள் கடமையை செய்ய தவறிட்டிங்கன்னா உங்களுக்கு கடவுள் கண்ணில் இருந்து அனுக்கிரகம் கிடைக்காது. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வீட்டில் பிரச்சனை, நான் என் வீட்டை விட்டு வெளியே வந்துடலான் இருக்கேன், வந்து கோயிலில் சேவை பண்ணலான் இருக்கேன், வரட்டுமா? வராத. உனக்கு எத்தனை குழந்தைங்க? 2 பசங்க. படிக்கிறாங்களா? ஆமாம் படிக்கிறாங்க. பசங்களை விட்டுட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு நீ கோயிலில் வந்து சேவை பண்ணால் அவங்கள யார் பார்த்துக்குவா? என்னால் வீட்லேயே இருக்க முடியலைங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை. ஒரு பிரச்சனையானதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆவாங்க? அவங்கள கஷ்டப்படுத்திட்டு நீ கோயிலில் வந்து சேவை பண்ணுறதுனால உன் சேவையை ஐயா அங்கீகரிப்பாரான்னு கேட்டால் நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டார். இதை ஒரு காலம் நானும் ஒத்துக்கவும் மாட்டேன். கஷ்டமோ நஷ்டமோ விழுந்துட்டோம் பள்ளத்தில், இப்போ எந்திரிச்சு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கணுமே ஒழிய அறுத்து விட்டு கயிறு அறுத்து விட்டு நீ மட்டும் தப்பிக்கலான்னு நினைக்கிற பற்றியா? இதுதான் உங்கள் கடமையை செய்ய தவறுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி நீங்கள் எந்த கோயிலில் போய் நீங்கள் சேவை பண்ணினாலும் உங்கள் சேவை கடவுளோட கண்ணில் படவே படாது. ஏன்? உனக்கு கொடுத்துருந்தார்ல ஒரு வேலை, உனக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க, அவங்களே நீ நட்டாத்தில் விட்டுட்டு வந்துட்ட. நீ கடவுளுக்கு நீ காலிலே விழுந்து தலையவே காலில் வச்சு படுத்து கிடந்தாலும் நீ பண்ணிட்டு வந்தியே ஒரு பாவம், அதை அவர் மன்னிக்கவே மாட்டார். அவங்க ஒவ்வொரு நாள் அங்கே வேதனைப்படுறப்ப இங்கே உனக்கு ட்ரபிள் ஜாஸ்தியாகும். முதல்ல உங்கள் கடமை செய்யுங்க. உங்கள் பொறுப்புகளுக்கு நீங்கள் உண்மையுள்ளவங்களாக இருங்க, அவ்வளோதான். உனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு, அதை நீங்கள் காப்பாற்றுங்க. என் பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் நான் செய்வேன், அது என் கடமை. நான் கரெக்டாக வேலைக்கு போவேன், கரெக்டாக சம்பாதிப்பேன், சம்பாரித்த பணத்தை என் ஒய்ஃப்கிட்ட கொடுப்பேன், என் குடும்பத்தை கட்டமைப்பேன். இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கேன், நான் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு எய்ம் பண்ணுறேன், லோன் கேட்குறேன், சிபிலை ஜாஸ்தி பண்ணுறேன், இஎம்ஐ கட்டுறேன், 20 வருஷத்துக்குள்ள அந்த கடனை கட்டி முடிக்கிறேன். கல்யாணம் பண்ணும்போது என் பையனுக்கு ஒரு சொந்த வீடு கொடுக்குறேன். வயசானதுக்கப்புறம் நாங்கள் 2 இந்த வீட்டிலேருந்து வெளியே போயிடுறோம், என் பையனுக்கு இந்த வீட்டை கொடுக்குறோங்கிற மனநிலைக்கு நீயே வந்துடணும். இதெல்லாம் வராமல் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் விட்டுட்டு போகிறோம். அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி. இன்னொருத்தங்க இப்படி தான், ஒரு குழந்தைக்கு கேன்சர் இருந்து அந்த கேன்சருக்காக அவங்க 4 லட்சம் கடன் வாங்கினதுக்கு பிறகு அந்த கடனெல்லாம் சமாளிக்க முடியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, இன்னொருத்தங்க கூட ஓடி போயிட்டாங்க. இவர் குழந்தையும் பறி கொடுத்துட்டு அந்த 4 லட்ச ரூபா கடனையும் கட்ட முடியாமல் இவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிகிறார். ஒரு பேர்னா என்ன தெரியுமா? கஷ்ட காலத்தில் நீங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறதான். அப்போ கஷ்ட காலத்தில் வந்து இவரை விட்டுட்டு ஓடினீங்க பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துக்கான கோடிங்க நீங்களே எழுதிட்டீங்க. அடுத்து நீ யாரா பிறப்ப? நீ ஒரு ஆணா பிறப்ப. அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது உன் ஒய்ஃப் என்ன பண்ணுவா? நட்டாத்தில் உன்னை விட்டுட்டு போயிடுவா. இங்கே நீ அவனுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து இல்லையா அவன் நெஞ்சில், இந்த வழி அப்படியே அந்த தராசில் எடை போட்டு அந்த கர்மா வச்சுருக்கும். அடுத்த ஜென்மத்தில் அதை அப்படியே தூக்கி உன் நெஞ்சில் இருக்கும். நீ கடவுள்கிட்ட வருவேன், ஐயா இந்த மாதிரிங்கய்யா. இவர் இந்த வீடியோவை எடுத்து வச்சிருப்பார். வா நீ வருவேன்னு தெரிய, வா அருணாச்சலம், உனக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு இவர் ரெடியாக இருப்பார். அந்த வீடியோவை போட்டு காட்டுவார். நீ போன ஜென்மத்தில் இந்த லட்சணத்தில் தான் நடந்துக்கிட்ட, நீ வந்து கோயில் வாசலையே மிதிக்கிறதுக்கு அருகதை அற்றவள் அப்படின்னு இவர் வீடியோவை போட்டு காப்பிடார். இதுதான் நடக்கும். நீ என்ன பண்ணுவ? இல்லை நான் உருகி கும்பிட்டேன், கடவுள் என்னை காப்பாற்றலை, என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டாரு. அவரெல்லாம் பண்ணவே இல்லை, நீ தான் பண்ணிக்கிட்ட. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா இன்ப துன்பங்களுக்கும் உங்களுடைய கர்மா தான் காரணமே ஒழிய கடவுள் காரணமே இல்லை. கடவுள் என்ன வகையில் ஹெல்ப் பண்ணுவார்னா, ஐயா இப்போ எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் நான் அப்படி தான் வேண்டுவேன். எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, அப்போ இதே பிரச்சனையை நான் போன ஜென்மத்தில் ஒருத்தனுக்கு கொடுத்துருக்கணும், அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. அவன் உயிரோடு இருந்தானா அவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இல்லையா உங்கள் காலிலே விழுந்து அவன் காலில் விழுந்ததாக நினச்சி நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் கேட்பேன். அவ்வளோதான். எனக்கு என்ன பிரச்சனை ரிப்பீட்டடாக வந்தாலும் அப்போ நான் பண்ணின பாவம் இன்னும் என்னை சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை கரைக்கிறதுக்கு தான் நான் வேண்டுதல் செய்வேனே தவிர இதிலிருந்து என்னை காப்பாற்றி விட்டுருங்க. ஒன்று அந்த பாவத்தை அந்த கர்மாவை இவர் வாங்கணும், இவர் தான் கரைக்க முடியும். இல்லையா நானும் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த ஆள்கிட்டருந்து மன்னிப்பை வாங்கிடணும். இவ்வளோதான். இங்கே இதை செய்யுங்க, இப்படி செஞ்சீங்கன்னா வாழ்க்கை மாறும். இப்போ நான் என்ன பண்ணலாம்? இவ்வளோ தான் பண்ண முடியும். இதை தவிர நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பேஸ்ட் ஆன் கர்மா. கடவுளுமே உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கர்மா அப்படி இருக்கணும். கடவுள் உதவி பண்ணக்கூடிய கர்மா நீங்கள் சம்பாரித்து வச்சுருக்கணும். கடவுளுக்கெல்லாம் சேவை பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் கூப்பிட்ட உடனே அவர் ஃபோன் எடுத்து ஹலோ சொல்ல தம்பின்னு பாரு. கடவுளே இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கஷ்ட காலத்தில் நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்கள் ஃபோன் எடுக்க மாட்டார்.
வெரி சிம்பிள். இவ்வளோதான் கடவுள், இவ்வளோதான் ஆன்மீகம். நீங்கள் உங்கள் கை சுத்தமாக இருந்துச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எஸ் கை கொடு, வா மேலே வா அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுருவார். இல்லைன்னா பாட்சா டைலாக் தான், கை விட்டுடும். நீங்கள் கரெக்டாக இருங்க, உங்கள் கர்மாவை காப்பாற்றுங்க, உங்கள் கையை கரைபடியாமல் பார்த்துக்குங்க, உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் துரோகம் பண்ணாமல் வாழுங்க. கஷ்டமோ நஷ்டமோ உங்கள் பார்ட்னர் கூட தான் நீங்கள் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு வியாதி விட்டுட்டு போகிறது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை விட்டுட்டு போகிறது நோ. ஒன்ஸ் லாகின் தான். ஒன்ஸ் லாகின் ஆகிட்டா என்ன ஆனாலும் சரி அவங்கள விட்டுட்டு நீங்கள் போகக்கூடாது. போனீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு இதுவே நடக்கும். நீ நல்லா இருக்கிறங்காட்டி தானே விட்டுட்டு போன, அடுத்த ஜென்மத்தில் உனக்கு அதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு, அவள் விட்டுட்டு போவா. எஸ், யூ ஃபீல் தட். இந்த மனசளவில் ஒருத்தங்களை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. இதில் நீங்கள் பக்காவாக இருந்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி வரும் போகும் சரியாயிடும். உங்களை பாதிக்கவே பாதிக்காது. இன்றைக்கி தேதிக்கு எனக்கு அப்படி தான் இருக்குது. எல்லா நாளும் பிரச்சனைகள் வருது, அது என்னை எல்லா அளவும் பாதிக்கிறதே இல்லை. இதுதான் கேளைக்கு முன் கேளைக்கு பின். உங்கள் கர்மா கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே எதுவுமே உங்களை சோதிக்காது. கேளைக்கர் சித்தர் நமோ நம.